பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசு அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கங்கள் சார்பில் இன்று 8வது நாளாக அவர்களது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். முக்கிய கோரிக்கையாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட இந்த பணியாளர்கள் தொடர்ந்து தங்களது இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இங்க இருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகம், டிபிஹெச் இருக்கக்கூடிய பகுதி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 13 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றும் அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த 8வது நாள் போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் அவர்கள் பல்வேறு முக்கிய பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையம், பல்நோக்கு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை என அனைத்து மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பலகட்ட பணிகளில், அதாவது வீல் சேரை எடுத்து செல்வது, உதவியாளராக பணிபுரிவது என பலகட்ட பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு நிரந்தர ஊதியமும் இல்லை, அவர்களுக்கு தேவையான ஓய்வூதியம், குறைந்த அளவிலான ஒரு ஓய்வூதியம் கூட இல்லை உள்ளிட்ட பல விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்து சொல்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மருத்துவத்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது நீங்கள் போராட்டம் வேண்டுமானாலும் நடத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் தெரிவித்ததாகவும், எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும், இன்றைய தினம் அரசு செயலாளர், மருத்துவத்துறை அரசு செயலாளரிடம் பேசுவதற்கு நேரம் கேட்டிருப்பதாகவும், இன்று மதியம் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல தீர்வு எட்டப்படும் நிலையில் இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும், இல்லை என்றும் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரின் அரசாணை எண் 325 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அரசாணையில் 5 ஆண்டு பணி முடிந்தவுடன் பணி வரன்முறை செய்யப்படும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பணி நிரந்தரம் என்பதை முக்கிய கோரிக்கையாக வைத்து பல கட்ட கோரிக்கைகளையும் சேர்த்து இந்த போராட்டத்தை 8வது நாளாக இந்த தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் சங்கம் சார்பில் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய பாரதி உள்ளிட்ட அந்த வழக்கறிஞர் குழுவினர் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று மதியம் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இந்த சங்கத்தை சேர்ந்த ஒரு 5 பேர் அரசு செயலாளர், மருத்துவத்துறை அரசு செயலாளரை நேரில் சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து அதில் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைகளை, சில முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் கூட இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கான முடிவை எடுக்க இருப்பதாகவும் அந்த சங்க நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.